வணக்கம், வாழ்க வளமுடன். ஒருத்தர் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துல செவ்வாய் இருக்கிறார், விருச்சிக ராசியில சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும். இப்போ அவருக்கு நடக்கக்கூடியது ராகு திசை, ராகு தசையும் சனி புத்தி அவருக்கு நடக்குது. அவருக்கு பொருளாதாரத்துல அவருக்கு முன்னேற்றம் வேணுங்கிறார். அப்போ அந்த பொருளாதாரம் அவருக்கு எங்கிருந்து எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும்னா அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறார், சுகஸ்தானத்துல பொருளுங்கிற இடத்துல இருக்கிறார், 4ஆம் இடத்துல. அப்போ அதுக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கு. அப்ப மங்களங்கிற செவ்வாயுடைய பார்வை இருக்கு. இப்ப காலச்சக்கரத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், கலத்திரகாரகன். அந்த கலத்திரகாரனுக்கு மாங்கல்யகாரன் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் இந்த சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ நீங்க உங்க மனைவி கிட்ட, அதாவது பொருளாதாரம், பொருள் பிளஸ் தாரம், இந்த பொருள் சேரணும்னா உங்க தாரம் மனைவியை முன்வைத்து ஒவ்வொரு பொருளையும் வாங்குங்க, அது நிலைச்சு நிற்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும், ஏன்னா வாழ்வாதாரங்கிறது கலத்திரம் 7 வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க தொடங்க. அப்ப அந்த வாழ்வாதாரத்தையும் உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம், அதாவது உயிரற்ற சொத்துக்களாக வாங்குறத பின்னாடி நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது. ஆதாரங்கிறது தான் பத்திரம். அப்போ அந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வீடுன்னு சொல்லக்கூடியதுன்னு உங்க மனைவியுடைய அமைப்புல செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் முயற்சி பண்ணாரு, அதையே மாத்தினாரு. இப்போ ஒரு கம்பெனி வச்சிட்டாரு, கொஞ்சம் வாழ்வாதாரத்துல எல்லாம் முன்னாடி வந்துட்டாரு. பொருளாதாரம் 2-3 கார் வாங்கிட்டாங்க, வண்டி கம்பெனிகளுக்காக. அந்த மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பிலும் இருக்கும். வணக்கம், வாழ்க வளம்.